ராமநாதபுரத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் ஆர்காவனூர் கிராமத்தில் 10 நாட்களுக்கு முன் நடப்பட்டிருந்த நாற்றுகள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை முதல் இந்த மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும் நிலையில் இந்த தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக நயினார் கோயில் செல்லும் வழியில் உள்ள ஆர்காவனூர் பகுதி, அதே போல் திருவுத்திரகோசமலை செல்லக்கூடிய களக்குடி, நல்லாங்குடி, பனைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் விளைநிலங்களில் விவசாயிகள் நட்டு வைத்திருந்த அந்த நெல் நாற்றுகளில் இந்த மழைநீரானது சூழ்ந்துள்ளது. இதனால் இந்த நாற்றுகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுமார் ஒரு 500 ஏக்கருக்கும் மேல் நாற்று நட்டு தற்போது நீரில் மூழ்கி இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தார். அதே போல் முதுகுளத்தூர் பகுதியிலும் மிளகாய் விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அந்த விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த விவசாயிகளை பொறுத்தளவு நடவு செய்து வருகார காலமே ஆன நிலையில் இந்த விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்திருப்பதால் தொடர்ச்சியாக இந்த நெற்பயிர்கள் தொடர்ந்து வளராமல் போய்விடும். எனவே உடனடியாக புதிய அதாவது நாற்றுகள் செய்வதற்கான விதைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை கம்மாய்க்கு அழுத்துவதற்கான பணிகளையும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும் எனவும், அதே நேரங்களில் இந்த நீர்நிலைகள் மட்டுமல்லாமல் இந்த தாழ்வான பகுதியில் விளைநிலங்கள் உள்ளிட்டவற்றில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரையும் உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் நகராட்சி நிர்வாகம் மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.